இந்த அமானுஷமான கிராமத்தோட பேரு குரோர்பத்தி நகர். இந்த பேர் மட்டும் குரோர்பத்தி கிடையாது, இந்த நகர்ல இருக்கிறவங்க தான் எல்லாருமே பெரிய பணக்காரங்க தான். எல்லாருக்கிட்டுமே தங்கம் வந்து குப்பை மாதிரி கிடக்கும். எல்லார் வீட்டுக்கிட்ட தங்கம் வந்து சும்மாவே குப்பை மாதிரி கிடக்கும். யாருமே அதை தொடவே மாட்டாங்க. ஊர் என்னதான் பார்க்க சொர்க்க பூமியா இருந்தாலும் இங்கே ஒரு அமானுஷம் இருந்துச்சு. அதுதான் டுங் டுங் சரோட ஆவி. கரெக்டா நைட் ஆனா போதும் டுங் டுங் சரோட ஆவி டோல் அடிச்சுக்கிட்டே வீட்டின் கிட்ட வந்துடும். இந்த ஊர் மக்களும் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா தங்கத்தையுமே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருவாங்க. யார் வீட்டு முன்னாடியாச்சும் தங்கம் மட்டும் இருந்துட்டா அந்த டுங் டுங் சரோட ஆத்மா அவங்களுக்கு கொண்டுடும். தினமும் டுங் டுங் சரோட ஆத்மா வரும், அப்படியே டோல் அடிச்சுக்கிட்டே வரும். இந்த ஊர் மக்கள் ஒரு வீட்டுக்கிட்டே போகும். யார் வீட்டுக்கிட்டேயாச்சும் இந்த டுங் டுங் சரோட ஆத்மா மட்டும் தங்கத்தை பார்த்துச்சுன்னா அவங்களோட கதை அதோ கதிதான். அதே மாதிரி டுங் டுங் சவுண்டும் வருது. ஒரு கிராமத்து வாசியோட வீட்டு முன்னாடி தங்கம் இருக்கிறத பாக்குது. அதோட மந்திர சக்தியை வச்சு ஒரு மந்திர சக்தி வாய்ந்து டோல் அடிக்குது. அந்த டோல் சொந்த கேட்ட உடனே அந்த வீட்டுல இருந்த மனுஷனும் வெளியே வர அவன் டுங் டுங் சார் கொடுத்து டோலை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஏதோ அவனோட சுயநலத்தை இழந்துட்டான். அதே மாதிரி அவன் ராத்திரி மட்டும் கிடையாது, பகல் எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கான். ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே அவன் அதே இடத்துல மைக்க போட்டு விழுந்து இறந்தும் போயிடுறான். இவன் மட்டும் கிடையாது, இந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் இந்த ட்ரம்ஸால பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இப்படிதான் இறப்பாங்க. டுங் டுங் சவுண்ட் தினமும் ஒருத்தரை கொன்னே தீருவோம். இந்த ஊர் பக்கத்துல இன்னொருத்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதான் ரைஸ்டார் அப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பாஸ்போர்ட் கடை ஓபன் பண்றாங்க ஊர் பக்கத்துல. அந்த பாஸ்போர்ட் கடை கொஞ்சம் கொஞ்சமா க்ரோவா ஸ்டார்ட் ஆகுது. வேற ஊர்ல வாசிங்கள்லாம் இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாமே சீப்பாவும் தந்தாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு வீடியோ கட்டிட்டாங்க. அந்த ஊர்லயே இவ்வளவு பெரிய பணக்காரங்க. அதை பார்த்து அவன் எதிர்கணக்காரனும் ஒரு பாஸ்போர்ட் கடைக்காரன் தான். அவங்களுக்கு இவங்களை பார்த்தாவே ஆகாது. ஏன்னா எல்லா மக்களும் அவங்க கிட்ட தான் போவாங்க. இவங்க கடைக்கு ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க. ஏன்னா அவரோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதை பார்த்ததுனாலே அவளுக்கு வந்து ரெஜிஸ்டர் அவங்க அப்பா பார்த்தா வைத்தியரிச்சல். ஊர் மக்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த தங்கத்தால எடுக்க ஆரம்பிச்சப்போ எதிர்கணக்காரனும் வேணும்னே வந்து தங்கத்தை ரெஜிஸ்டர் அவங்க அப்பா வீட்டுக்கிட்ட போட்டுடுறான். அப்படியே போட்டுட்டு சொல்றான், இன்னைக்கு இந்த ஆத்மா கிட்ட வந்து உங்களால தப்பிக்க முடியாதுன்னு. கரெக்டா 12 மணி ஆகுது. டுங் டுங் சரோட ஆத்மாவை தேடுது வீட்டுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் தங்கம் இருக்குதானே. அதுவும் தேடிட்டே போது கரெக்டா பார்த்து ரெஜிஸ்டர் அவங்க வீட்டுக்கிட்ட தங்கம் இருக்கு. அங்க வந்து கரெக்டா அந்த மேஜிக் ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பிக்குது. அது கேட்டு ரெஜிஸ்டர் அவங்க அப்பாவும் மைக்க போட்டு அப்படியே ஸ்ரீரங்கத்தை இறந்து அப்படியே வெளியே வராரு. அவரும் அந்த ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரைஸ்டார் வெளியே வந்து பாக்குறேன் என்னதான் சத்தம் அப்படின்னு பார்த்து அவங்க அப்பா இந்த மாதிரி அமானுஷமான விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அந்த டுங் டுங் சரோட ஆத்மா ரைஸ்டரை பார்த்து சிரிக்குது. அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. ரைஸ்டாருக்கு என்ன நடந்த போகுதுன்னு தெரியும். ரைஸ்டார் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறான் அவங்க அப்பாவை சுயநலத்துக்கு கொண்டு வர. அவங்க அப்பா வரவே இல்லை. அதே இடத்துல இறந்தும் போயிடுறாரு. ரைஸ்டாருக்கு இதை பார்த்தோன்னே ஒண்ணுமே புரியல, யாரும் நம்ம வீட்டு முன்னாடி தங்கம் போட்டதுன்னு. இது வந்து ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ தான். இதோட பார்ட் 2 வந்து சீக்கிரமா வரப்போகுது. பார்ட் 2 பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.